வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கடந்த 4 நாட்களாக திருவொற்றியூர் கஷேத்திரத்தின் சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 5வது நாள். இன்னைக்கு கந்த சஷ்டி 6வது நாள் என்பதால் நம்ம பார்க்க போறது திருவொற்றியூரில் அருள்பாலிக்கும் இந்த முருகப்பெருமானை தான். இந்த முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல் ஒன்றை இப்பொழுது நாம் முதலில் பார்ப்போம். தன தனன தான தன தனன தான தன தனன தான தன தான கரிய முகில் போலும் இருள் அழக பார கயல் பொருத வேலின் விழி மாதர் கலவிகளில் மூழ்கி மிருகமதபடீர களபமுலை தோய அணையூடே விரகமது வான மதன கலையோது வெறியேனென நாளும் முலகோர்கள் விதரணமதான வகை நகைகள் கூறி விடுவதன் முன் ஞான அருள் தாராய் அரி பிரம்மர் தேவர் முனிவர் சிவ யோகர் அவர்கள் புகழோத புவி மீதே அதிக நடராஜர் பரவு குரு ராஜ அமரர் குல நேச குமரேசா சிரகரக பாலர் அறிவையொரு பாகர் திகழ் கனக மேனி யுடையாளர் திருவளரு மாதி புரியதனில் மேவு ஜெய முருக தேவர் பெருமாளே. திருவொற்றியூர் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ். இந்த திருப்புகழ் பாடலுக்கான விளக்கம் என்னவென்றால், கரிய முகில் முதல் அருள் தாராய் வரை உள்ள வரிகளில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் என்றால், அருணகிரிநாதர் முதலில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து பின் அதனால் மனம் வருந்தி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்த பொழுது முருகப்பெருமான் இவரை தடுத்தாட்கொண்டு இவருக்கு மந்திரோபதேசமும் செய்து முத்தை தரு என்னும் வரியை முருகப்பெருமானே நேரடியாக அருணகிரிநாதருக்கு எடுத்து கொடுத்தார். முதல் 8 வரிகளில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை நினைத்து அருணகிரிநாதர் வருந்துகிறார். அதற்கு அடுத்து பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், முனிவர்கள், சிவ யோகர்கள் இப்படி பல பேரோட பெயரை பட்டியலிட்டு இத்தகையவர்களால் போற்றப்படுபவர் சிவபெருமான். அத்தகைய அந்த சிவபெருமானே போற்றியது யார? முருகப்பெருமானை. புவி மீதே அதிக நடராஜர் பரவ குருராஜ விஷ்ணு, பிரம்மா, தேவர்கள், முனிவர்கள், சிவயோகிகள் முதலானோர்கள் அனைவரும் தொழும் தெய்வம் நடராஜனாகிய சிவன். அந்த சிவனே போற்றும் தெய்வமாக விளங்கும் குருராஜனாக இருப்பது முருகன் அல்லவா? அமரர் குல நேச குமரேசா, தேவர் குலத்துக்கு அன்பனே குமரேசனே. கிரி கர கபாலர் அறிவை ஒரு பாகர் திகழ் கனகமேனி உடையாளர் என்கிறார். பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தியவரும் உமாதேவியை தனது இடது பக்கத்தில் வைத்திருப்பவரும் பொன் நிறமாக விளங்குபவருமான அந்த ஈஸ்வரன் வீற்றிருக்கும் திரு அருள் புரியும் ஆதிபுரித்தனில் மேவும் ஜெயமுருக தேவர் பெருமாளே. செல்வம் கொழிக்கும் ஆதிபுரி எனப்படும் திருவொற்றியூரிலே விளங்கும் வெற்றி முருகனே, வீர முருகனே, தேவர் பெருமாளே, உன்னை வணங்குகிறேன் என்கிறார் அருணகிரிநாதர். என்ன அருமையான பாடல் பாருங்கள். முருகப்பெருமானுக்கு எவ்வளவோ கஷேத்திரங்கள் இருக்கு. நம்ம ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, பொதுவா தேவார பாடல் பெற்ற கோவில்கள்னு நம்ம எடுத்துட்டோம். அந்த பெரும்பாலான தேவார பதிகம் பெற்ற கோவில்களை அருணகிரிநாதர் விசிட் பண்ணியிருக்க. நாயன்மார்கள் எந்தெந்த கோவில்களுக்கு எல்லாம் சென்று தேவார பதிகம் பாடியிருக்கிறார்களோ அந்த நாயன்மார்களின் அடிசுவட்டை பின்பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவர், அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர், அவர் 63 நாயன்மார்கள் பட்டியலில் வரமாட்டார்னாலும் சமயக்குறவர்கள் 4 பேர்ல ஒருத்தரா வருவார். மாணிக்க வாசகர் அருணகிரிநாதருக்கு ரொம்ப பிடித்த சிவபக்தர். இந்த மாணிக்க வாசகர் இந்த மாதிரியான நாயன்மார்கள் மற்றும் பெரிய மகான்கள் வழிபட்ட சிவன் கோவில்களை கரெக்டா அருணகிரிநாதர் லிஸ்ட் எடுத்து
அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கார், அந்த ஃபுட் பிரிண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு தான் தோன்றுது. சஷ்டி விரதம் எனப்படுவது ரொம்ப விசேஷம் வாய்ந்த விரதம். ஏற்கனவே அது குறித்து நம்ம 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். முருகனுடைய பெருமை எண்ணில் அடங்காதவை, எவ்வளவோ சிறப்புகள் முருகப்பெருமானுக்கு இருக்கு. சமீப காலத்துல கூட முருகனோட அருளால எவ்வளவோ பேரோட வாழ்க்கையில பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததையும் இன்னமும் நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சைவத்துக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றியவர்களில் மறைமலை அடிகளும் ஒருவர். அவருக்கு ஒரு முறை தீராத வயிற்று வலி வந்துதான். வயிற்று வலி வந்த பொழுது அவர் இந்த திருவொற்றியூர் முருகனை வழிபட்டு மும்மணி கோவைங்கிற தலைப்புல திருவொற்றியூர் முருகன் மீது 30 பாடல்களை பாடினாராம். அதனால அவருடைய வயிற்று வலி நீங்கியது என்பது வரலாறு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சமீபத்தில் கூட நடந்திருக்கிறது. ஒற்றியூரான் எனப்படுபவன் யார்? அன்னைக்கு பெரிய பிரளய வெள்ளத்திலிருந்து அழியாமல் இந்த ஒற்றியூரை விலக்கி வைத்தவன். அத்தகைய அந்த ஒற்றியூர் ஈஸ்வரனை நாம் பக்தியோடு வழிபட்டோம் என்றால், இந்த ஒற்றியூரிலே அருள்பாலிக்கும் சிவபெருமானை, திரிபுர சுந்தரியை, இந்த முருகப்பெருமானை எல்லாம் நம்ம பக்தியோடு வழிபட்டால் அதன் மூலம் நமக்கு பல சக்திகள் கிடைக்கும், நமக்கு பல காரியங்கள் சித்தியாகும். பிரளய வெள்ளம் ஒற்றியதை போல் விலகியதை போல் நம் வாழ்வில் பிரளய வெள்ளம் போல் வரும் அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் விலகும், நீங்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அத்தகைய அந்த ஒற்றியூர் ஈஸ்வரனை, முருகப்பெருமானை சஷ்டி தினமான இந்த நன்னாளிலே, இந்த பொன்னாளிலே, இந்த திருநாளிலே போற்றுவோம். குருமுகனான முருகனை நாம் போற்றுவோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.